நான் வந்து செம்ரஸ் டூலுக்கு வந்திருக்கேன். இங்கே கீவேர்ட் மேஜிக் டூல் வந்திருக்கேன். அதே மாதிரி நம்ம வந்து இங்கே ஆல்ரெடி கீவேர்ட் ரிசர்ச் பண்ணியிருந்தோம். நீங்கள் பண்ணியிருந்தோம், இங்கே வந்து பண்ணியிருந்தோம். இது வந்து கூகுள் ஆட்ஸில் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். இதுக்கு ஆல்ரெடி 2900 வால்யூம் வந்து அவங்க காமிச்சிருந்தாங்க. இப்போ நான் இங்கே வந்து அதே கீவேர்ட்ஸை நான் கொடுத்துருக்கேன். 3600 இருக்குது. ஓகே, இதை நான் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் இது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஐஎன்ஆர்னு போட்டிருக்கேன். இங்கே யூஎஸ்டி ஐஎன்ஆர் 2 சிம்பிள்ஸ் வருது. அதே மாதிரி வந்து இங்கே கண்ட்ரி வைஸாகவும் நீங்கள் வந்து கீவேர்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நான் இந்தியன் போட்டிருக்கேன். ஸோ அது ஏன் 2900 வந்திருக்குன்னா நம்ம வந்து பெங்களூர்ல மட்டும் வந்து தேடி இருந்தோம். அதனால 2900 வந்தது. பட் இங்க செம்ரிஷ்ல ஏன் வந்து 3600 வருதுன்னா ஹோல் இந்தியன் போட்டுட்டேன். இப்போ நீங்க அங்க போயிட்டு கூகுள் ஆட்ஸ்ல போயிட்டு ஹோல் இந்தியன் போட்டீங்கன்னா இதே வால்யூம் தான் வரும். ஓகேவா? இப்ப இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு பாத்தீங்களா, இதை நான் ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆல் இருக்கு, a list of keywords that contain your seed keyword. இப்போ இந்த கீவேர்ட் தான் நான் மெயின் கீவேர்டா கொடுத்துருக்கேன். இதுக்கு கீழே இதெல்லாம் வருது பாத்தீங்களா, இதுதான் சீட் கீவேர்டு சொல்லுவாங்க. அதோட ரிலவெண்ட் கீவேர்ட்ஸ் எல்லாமே எனக்கு காமிக்கிற மாதிரி. ஓகேங்களா? இப்போ பப்பீஸ் ஃபார் சேல் இன் பெங்களூர், டாக் பப்பீஸ் சேல் இன் பெங்களூர், பப்பீஸ் ஃபார் சேல் பிலோ 3000 இன் பெங்களூர் கூட இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கூகுள் ஆட்ஸ்லையும் இதுலையும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா அதுல ஒரு சில கீவேர்ட்ஸ் மிஸ் ஆகலாம், அந்த கீவேர்ட்ஸ் நம்ம இதுல சேர்க்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஓகே, அஸ்கி பப்பீஸ் ஃபார் சேல் இன் பெங்களூர், செபரியன் அஸ்கி பப்பீஸ் ஃபார் சேல் இன் பெங்களூர். இப்போ இது எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ண முடியாதுங்க, எல்லா கீவேர்ட்ஸும் ஆட் பண்ண முடியாது. இதுக்கு வந்து வேற ஐடியா இருக்குது. கண்டென்ட் மார்க்கெட்டிங் என்ன பண்ணலாம்னா பிளாக் பண்ணலாம், வேற ஐடியாஸ் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இந்த கீவேர்ட்ஸ்க்கு வந்து 3.6 இருக்குது. டாக் பப்பீஸ் சேல் பெங்களூர், இந்த கீவேர்டு வந்து நம்ம வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோமான்றது பார்க்கலாம். டாக் பப்பீஸ் சேல் இன் பெங்களூர் அப்படி ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ பப்பி சேல் பெங்களூர் இப்போ பாருங்க, டாக் ஃபார் சேல் இருக்குது, பப்பி சேல் இன் பப்பி சேல் பெங்களூர், டாக் பப்பீஸ் சேல் பெங்களூர். ஆல்மோஸ்ட் சேம் மீனிங் தான் இது. ஓகேங்களா? அந்த கீவேர்டு நீங்க டார்கெட் பண்ணும்போது இந்த கீவேர்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து ரேங்க் ஆகும். ஓகே, இப்போ கொஸ்டின் இருக்குது. இப்போ இந்த பப்பீஸ் சேல் இன் பெங்களூர் என்ற கீவேர்டுக்கு பீப்புள் எத்தனை கொஸ்டின்ஸ் ஆன்லைன்ல தேடி இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும்னா கொஸ்டின்ஸ் ஒரு கொஸ்டின்ஸுமே இல்லை. ஓகேங்களா? அதே நான் இங்க கிளிக் பண்ணிட்டு பெங்களூர்ல இன்டர்நெட்ல அதாவது கூகுள்ல யாராவது என்னென்ன கொஸ்டின் பெங்களூரை பத்தி கேட்கறாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம போயிட்டு கொஸ்டின்ஸ்ன்னு கொடுக்குறேன். அதுவுமே வரல. ஓகே, இப்போ நான் வந்து ஏதோ சப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஏதாவது சப்ஜெக்ட் சொல்லுங்க. ஸ்கின் கேர்னு போட்டுமா, ஸ்கின் கேர்னு எடுத்துட்டு சர்ச் கொடுத்துட்டு இது வந்து ஆல் கீவேர்ட்ஸ்ல வரும். அது ஸ்கின் கேர் ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, 36,000 கீவேர்ட்ஸ் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியாவில் 36,000 கீவேர்டு இருக்குது. எவ்வளோ வால்யூம் இருக்கு, 2 crore 28 lakhs வரும். ஓகே, இப்போ நான் கொஸ்டின் இது அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். இது கொஸ்டின்ஸ்க்கு நான் வந்துடுறேன். கொஸ்டின்ஸ் கிளிக் பண்ணா இந்த ஸ்கின் கேர் ரிலவெண்டா எத்தனை கொஸ்டின்ஸ் இன்டர்நெட்ல தேடுறாங்க அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்க கொஸ்டின்ஸ் வந்துருச்சா, விச் பிராண்ட் இஸ் பெஸ்ட் ஃபார் ஸ்கின் கேர், எவ்வளவு வால்யூம் இருக்குது, 1600 வால்யூம் இருக்குது. இதெல்லாம் நான் என்னன்னு அப்போ சொல்றேன். ஓகேங்களா? வால்யூம் மட்டும் இப்போ செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹவு டு டூ ஸ்கின் கேர் 1300 வால்யூம் இருக்கு. ஹவு டு டேக் கேர் ஆஃப் ஸ்கின். ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு கண்டென்ட்டா எடுத்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் அப்புறம் ரிட்டன் கண்டென்ட்டாகவும் எதனா நம்ம வெப்சைட்டுக்கு முன்னாடி வருமா வராதா, பிஸ்னஸ் ஆகுமா ஆகாதா. இப்போ நான் ஒரு ஸ்கின் கேர் வச்சிருக்கேன், அது ஒரு மிகப்பெரிய ப்ராடக்டா நான் கொண்டு போகணும். அப்போ என்ன பண்ணணும், வேர்ல்டு வைடா தான் நான் மார்க்கெட் பண்ணணும். வேர்ல்டு வைடா மார்க்கெட் பண்ணுறதுக்கு இது ஒரு கரெக்டான ஒரு வழி. இதுல இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்போ இந்த கொஸ்டின்ஸ் இருக்குது, இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் பவித்ரா, இது உங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ இந்த கீவேர்டை நான் காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிட்டு நேராக இங்கே பேஸ்ட் பண்ணுறேன், என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ண உடனே இது வந்து ஏஐயோட சிக்ஸ் இது எடுத்துடலாம். அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று நைக்கா, இவங்க தான் ரேங்க் பண்ணியிருக்காங்க. இவங்க ஆல்ரெடி வந்து இதை பற்றி எதுவும் எழுதியிருக்காங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது டாப் 10 ஸ்கின் கேர் பிராண்ட்ஸ் இன் இந்தியன், இது ஒரு தேக்யா ஆர்கானிக்ஸ்னு ஒன்று இருக்குது. மூணாவது தான் இங்கே விஷயமே.
ரெடிட்ல கொஸ்டின் இருக்குது ஆல்ரெடி. இப்போ இந்த கொஸ்டினுக்கு போய் ஒரு ஆன்சர் எழுதிட்டு அங்கேருந்து ஒரு லிங்க் உங்கள் வெப்சைட்டுக்கு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக டிராஃபிக் ஜென்ரேட் ஆகுமா? இதுதான் நம்ம பேக்லிங்க்னு சொல்கிறோம். பேக்லிங்க் பற்றி நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம், நிறையவே டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது இங்கே பாருங்க, நான் ஆல்ரெடி சொன்னது இல்லைங்களா, வீடியோ கிரியேட் பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் போஸ்டாக பண்ணலாம் அப்படின்னு. வீடியோ ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி கண்டென்ட் வந்து வீடியோவாக பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாவே ரீச் ஆகும். அந்த வீடியோ வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கணும். ஹை குவாலிட்டியாக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது அப்படியே கீழே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் நான் போகிறேன். இதெல்லாம் வந்து கீவேர்ட் சஜஷன் இங்கே இருக்கு பார்த்தீங்களா? இதையுமே நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா நம்மலாம் வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ்க்கு கம்மியாக கீவேர்டு, இப்போ நம்ம கூகுளில் டைப் பண்ணுறோம், கூகுள் ஆட்ஸில் டைப் பண்ணும்போது கம்மியாக கீவேர்டு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ 600 கீவேர்டு 700 கீவேர்டு வந்து உங்களுக்கு வந்து கூகுள் ஆட்ஸில் காட்டுறாங்கன்னா அதுல கீவேர்டு எடுக்கிறது தான் ரொம்ப டஃபா இருக்கும். ஏன்னா அதுல எது பெஸ்ட் கீவேர்டு நம்மளால எடுக்க முடியாது. ஓகேங்களா? அப்ப நீங்க இந்த சஜஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கூகுள் சஜஷன் சொல்லுவாங்க, இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க நான் கீழே வரேன், அதே மாதிரி யூடியூப் இருக்குது. அப்படியே கீழே வந்து கோரா எத்தனை பேர் யூஸ் பண்றீங்க? ஸோ இந்த எல்லா கொஸ்டின்ஸுமே கோரால ஆல்ரெடி கேட்டிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், இப்ப இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து உங்க வெப்சைட்ல பிளாகா எழுதலாம். எப்படி எழுதலாம்? நான் இங்க வந்து என்னோட வெப்சைட்டை ஓபன் பண்றப்ப பெங்களூர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ணணும், இங்க பிளாக்னு இருக்குதா, கிளிக் பண்றேன். பிளாக்னு இருக்குது, கிளிக் பண்றேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படியே வந்து இப்ப இது ஒரு பிளாகா நம்ம எழுதியிருக்கோம், கரெக்டுங்களா? ரீட் மோட்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஸோ கிளிக் பண்ணிட்டு இங்க பாருங்க, இது வந்து நிறைய கண்டென்ட் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இங்க வந்து நம்ம என்னவா இது பண்ணியிருக்கோம், ஹெட்லைன் என்ன போட்டிருக்கோம், 260 plus free 2.0 sites list with IDE and free download இருக்குது. இப்போ நான் வந்து ஃப்ரீ வெப் 2.0 சைட்ஸ் இப்படின்னா என்னன்றதை நான் பின்னாடி சொல்றேன். இது வந்து பேக் லிங்க் பற்றின சப்ஜெக்ட். இதை நான் பின்னாடி சொல்றேன். ஏன்னா நம்ம இப்போ நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கும். அந்த கீவேர்டு, இப்போ அந்த கீவேர்டுக்கு தான் அந்த பேஜ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அந்த கீவேர்டுக்கு நான் வந்து இங்கே எடுத்திருக்கேன். இங்கே போட்டால் எங்கே ரேங்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே ரேங்க் ஆகுதா? இங்கே ரேங்க் ஆகுதா? இதெல்லாம் எதுக்கு நம்ம எழுதியிருக்கோம்? அதாவது வந்து இது வந்து பிளாக் தெரியுதுங்களா? பாருங்க, இதெல்லாம் பிளாக். ஸோ இவ்வளோ விஷயம் நம்ம எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இது ஏன் நம்ம பண்ணியிருக்கோம்னா நம்மளுக்கு டிராஃபிக் அதிகமாக வர்றதுக்கு. அதே மாதிரி இங்க இருக்குதுங்களா கொஸ்டின்ஸ், இந்த கொஸ்டின்ஸுக்குலாம் நீங்க பிளாக் எழுதலாம். இப்போ நான் உங்களை கேட்குறேன், ஸ்கின் கேர் நீங்க ஆல்ரெடி வச்சிருக்கீங்க இல்லைங்களா? ஹவு டு டேக் கேர் ஆஃப் ஸ்கின் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? CTMP cleansing toner moisturizer and sun protection. First main இதுல எந்த ப்ராடக்ட் ரிலவென்ட்? சரி, இதே வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் உங்களால பேச முடியுமா? பேசுங்க பார்க்கலாம். ஸோ சிடிஎம்பின்றது வந்துட்டு மெயினான ப்ராசஸ். எந்த ஒரு ஸ்கின் ரிலேட்டடா வேணும்னாலும் இதை தான் மெயின் பண்ணும். சின்றது வந்துட்டு கிளென்சிங், டி இஸ் த டோனர், எம்ன்றது வந்து மாய்ஸ்சரைசர். இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்கின் தகுந்த மாதிரி தான் போடணும். எல்லாருக்குமே வந்து ஒரே ப்ராடக்டை யூஸ் பண்ண முடியாது. நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் இருக்கு. ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன்ஸ் அண்ட் நார்மல் ஸ்கின் வந்துட்டு யாருக்குமே இருக்காது. நார்மல் ஸ்கின் வந்துட்டு யாருக்கு இருக்கு? எல்லாருமே ஜென்ரலா வந்து நார்மல் ஸ்கின், எனக்கு நார்மல் ஸ்கின் இருக்குன்னு. பட் அது நார்மல் ஸ்கின் யாருக்கு இருக்குன்னா, இப்ப நீங்க பேசுறீங்க இல்லைங்களா, இதை வந்து ரிட்டனா எழுதுனா பிளாக், அவ்வளவுதான். இவ்வளவுதான் பிளாக். இது வந்து டாக் சேலுக்கும் சூட் ஆகும், உங்களுக்கும் சூட் ஆகும். இப்போ இதை வந்து நான் எழுதுறேன், எனக்கு ஸ்கின் கேர் பத்தி தெரியாது. நான் எப்படி எழுதுவேன்னா, ஹவு டு டேக் கேர் ஆஃப் ஸ்கின்னா ஃபர்ஸ்ட் ஸ்கின் கேர்னா என்ன அப்படின்றது ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நான் சொல்றேன். ஸ்கின் கேர்ன்றது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து பாதுகாத்து அதை கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் ஸ்கின் கேரு. ஏன்னா இதில் வந்து சில பேர் வந்து ஸ்கின் நல்லா வச்சிருப்பாங்க, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ஸ்கின் கேர் தான் யூஸ் ஆகும். இல்லைன்னா நிறைய பேருக்கு வந்து ஸ்கின் டேமேஜ் ஆகிருக்கும், அதையும் வந்து ஸ்கின் கேரில் தான் கொண்டு வர முடியும். ஸோ எல்லாருக்குமே ஸ்கின் கேர் தேவைப்படும். இன்ட்ரோடக்ஷன் ஆயிடுச்சா? அடுத்தது எத்தனை டைப் ஆஃப் ஸ்கின் கேர் இருக்குது அப்படின்றத நான் டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் கேர் வந்து எழுதணும். ஓகேங்களா? இதுக்கு நான் பிளாகா எப்படி கன்வெர்ட் பண்றது டூல்ஸ்லாம் இருக்கு, நான் சொல்றேன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து இப்போ ஸ்கின் கேர் ஃபார் மென். ஒரு மென்னா இருந்தால் ஸ்கின் கேர் வந்து எப்படி அவங்க மெயின்டைன் பண்ணணும், இது ஒரு சப்ஜெக்டா எழுத முடியுமா? இப்போ உமனா இருந்தால் எப்படி ஸ்கின் கேர் மெயின்டைன் பண்ணணும், இது ஒரு சப்ஜெக்டா எழுத முடியுமா? இப்படியே எழுதும்போது ஒரு 1000 வேர்டு வருமா, 1000 வேர்ட்ஸ் வருமா? இதை நீங்க பிளாகா எழுதி போஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ இதே வந்து நான் என்ன பண்ணலாம்னா, இப்போ இன்ஸ்டாகிராம்லயும் நம்ம போஸ்ட் பண்ண முடியும், யூடியூப்லயும் போஸ்ட் பண்ண முடியும். இவ்வளவுதான் கண்டென்ட் மார்க்கெட்டிங். உங்களுக்கு சப்ஜெக்ட் தெரிஞ்சதுன்னா அப்ப இந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம்,
பெங்களூர்ல ரேங்க் பண்றதுக்கு டாக் சேல் அப்படின்ற சப்ஜெக்ட் லேர்ன் பண்றதுக்காக நம்ம கீவேர்ட் ரிசர்ச் பண்ணியிருக்கோம். அதே நான் வந்து ஒரு காமர்ஸ் வச்சிருக்கேன், என்னோட ப்ராடக்ட் வந்து வேர்ல்டு வைடா நான் சேல்லாம் பண்ணணும்னா நீங்க கண்டிப்பா கண்டென்ட் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம். புரியுதா இந்த சப்ஜெக்ட்? ஸோ கொஸ்டின்னா இதுதான் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் ஆல் கீவேர்ட்ஸ்னு இருக்குது. இதுல பாருங்க, ப்ராட் மேட்ச் கீவேர்டு இருக்குது, ஃபேஸ் மேட்ச் கீவேர்டு இருக்குது, எக்ஸாக்ட் மேட்ச் கீவேர்டு. அன்னைக்கு நம்ம கூகுள் ஆட்ஸ்ல நம்ம இதை போட்டிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ப்ராட் மேட்ச், ஃப்ரேஸ் மேட்ச், எக்ஸாக்ட் மேட்ச். இது வந்து நம்மளுக்கு வந்து எஸ்இஓல தேவைப்படாது. நம்ம ப்ராட் மேட்சை யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்இஓ ரேங்கிங்க்கு ப்ராட் மேட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். அதே நீங்க கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா, கூகுள் ஆட்ஸ் பண்ற மாதிரி இருந்தா, அப்ப நீங்க ப்ராட் மேட்ச், ஃப்ரேஸ் மேட்ச்னா என்ன, எக்ஸாக்ட் மேட்ச்னா தெரிஞ்சுக்கிட்டு கூகுள் ஆட்ஸ் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருக்கா பவித்ரா? இல்ல நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கீங்க. இப்ப ஆல் கீவேர்ட்ஸ்னா என்னன்னு காமிச்சிடும் பாருங்க. இந்த சப்ஜெக்ட் ஸ்கின் கேரை பத்தின எல்லா கீவேர்ட்ஸுமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடும் பாருங்க. இப்ப எல்லாமே பாருங்க, கொஸ்டின் அப்புறமா வேற ஷார்ட் கீவேர்ட்ஸ் எல்லாமே வருது. எவ்வளவு கீவேர்ட்ஸ் இருக்கு? ஆல்மோஸ்ட் 2000 கீவேர்ட்ஸ் வந்து ஆல் கீவேர்ட், அதாவது வந்து ஸ்கின் கேர் அப்படின்ற வார்த்தைகள் நிறைந்த கீவேர்ட்ஸ். ஓகேங்களா? ஸ்கின் இருக்கா, ஸ்கின் இருக்கா, நெக்ஸ்ட் ஸ்கின் இருக்கா, அதே ஸ்கின் இருக்கா. ஸோ இந்த வார்த்தைகள்லாம் எந்தெந்த கீவேர்ட்ல இருக்குது அது மட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இது நம்மளுக்கு தேவைப்படாது. ஓகேங்களா? நம்ம எப்பயுமே எஸ்இஓ ரேங்க் பண்றதுக்கு ப்ராட் மேட்ச் தான் போகணும். ஓகேங்களா? இந்த ஃப்ரேஸ் மேட்சும் எக்ஸாக்ட் மேட்சும் இங்க யூஸ் ஆகாது, அது வந்து கூகுள் ஆட்ஸ்க்கு தான் யூஸ் ஆகும். அப்பதான் உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் புரியும். புரியுதா பவித்ரா? இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ டைரக்டா வந்து இப்போ இங்க கொஸ்டின் இருக்குது, கொஸ்டின் வேணா நம்ம ஆல் கொஸ்டின்ஸுக்கு போகலாம். ஓகேங்களா? சரி, ஆல் அப்படின்ற இது பண்றதா. இப்போ பாருங்க, கொஸ்டின் ஃபார்மேட்ல இருக்குது. இப்போ நான் ஆல்னு கொடுத்துட்டுனா ஆட்டோமேட்டிக்கா எல்லா கொஸ்டின், எல்லா கீவேர்ட்ஸுமே வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ 36.9K கீவேர்ட்ஸ் இருக்குது வேர்ல்டு வைடா. அதாவது வந்து இந்தியால இருந்து தேடுறவங்க இவ்வளவு பேர் இருக்காங்க, இந்தியால இருந்து தேடுறவங்க இவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா வேர்ல்டு வைடாவும் இந்த கீவேர்ட்ஸ் வந்து அதை தேடுறாங்க. ஓகேங்களா? இப்ப பாருங்க, கீவேர்டே மாறிடுச்சு. ஸ்கின் கேர் இன் ஹிந்தி, வெல் ஹெல்த் ஆர்கானிக்ன்றது 1 மில்லியன் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த கீவேர்டு வந்து யூடியூப் சேனல் உள்ள கீவேர்டா தான் இருக்கு, யூடியூப் டைட்டில் தான் இருக்கு. லெட் மீ செக் திஸ் ஒன். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்க பக்காவா வந்து அனலைஸ் பண்ணணும். ஏன்னா உங்க பிசினஸ், ரெண்டு பேருக்குமே ஓன் பிசினஸ் இருக்கு, நீங்க கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். பாருங்க, இது ஏஇஓன்னு சொல்லுவாங்க. இதுலயுமே ரேங்க் ஆகுறாங்க, இதுலயுமே வந்து ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. இது எப்படி ரேங்க் பண்றதுன்னு அப்புறமா சொல்றேன். ஓகேங்களா? சி வெல் ஹெல்த் ஆர்கானிக் ஸ்கின் கேர் டிப்ஸ் இன் ஹிந்தி. ஸோ இங்க பாருங்க, வெல் ஹெல்த் ஆர்கானிக் இந்த வெப்சைட் பேரே போட்டு அவங்க தேடி இருக்காங்க ஹிந்தியில. ஓகேங்களா? ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஹிந்தியில எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க. ஸோ இங்கேயும் அதே வெப்சைட் தான் இருக்குது, இங்கேயும் அதே வெப்சைட் தான். எனக்கு தெரிஞ்சு இது பாப்புலர் வெப்சைட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது ஓப்பன் பண்றேன். ஸோ ஹிந்தியில எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸ்கின் கேர் பத்தி. இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை அப்படியே படிச்சு பார்த்துட்டு போய் யூடியூப்ல அப்படியே சொல்லிடுவாங்க. கேட்டா நான் ஸ்கின் எக்ஸ்பர்ட்னு சொல்லிடுவாங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? இது ஒரு கண்டென்ட் தான். சில பேர் நல்லா ரிசர்ச் பண்ணி கண்டென்ட் போடுறவங்களும் இருக்காங்க யூடியூப்ல. ஓகேவா? ஸோ இப்போ ஸ்கின் கேர்னு இருக்குது, அதே மாதிரி ஸ்கின் கேர் ரொட்டீன் இருக்குது. இது எல்லாமே கீவேர்ட்ஸ் தான். இந்த ஃப்ரேஸ் மேட்ச், எக்ஸாக்ட் மேட்ச்ங்கிறது நம்மளுக்கு இங்க உபயோகப்படாது. நம்ம கூகுள் ஆட்ஸ் பண்ணும்போது தான் அது ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான், பெருசா ஒன்றும் யூஸ் ஆக போறதில்ல, ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான், வேற ஒன்றும் இருக்காது. ஓகேங்களா? அடுத்தது ரிலேட்டட் கீவேர்டு என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ரிலேட்டட் கீவேர்ட்ஸ், ஸோ ரிலேட்டட் கீவேர்ட்ஸ்னா என்னன்னா ஸ்கின் கேர், மெடிசன், ஸ்கின் கேர். இப்போ நான் இங்க வார்த்தை கொடுத்துருக்கு இல்லையா, இது எக்ஸாக்டா இருக்கும் இந்த வார்த்தை உள்ள கீவேர்ட்ஸ். அதாவது இது இந்த வேர்டோட ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குதுன்றத, ஸ்கின் கேர் மெடிசன், ஸ்கின் கேர் ப்ராடக்ட், ஃபேஸ் ஸ்கின் கேர், குட் ஸ்கின் கேர், ஆல் ஸ்கின் கேர். ஸோ ஸ்கின் கேர் அப்படின்றது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் பாருங்க. இது கொஞ்சம் ஃபேஸ் கேர்னு இருக்குது, ஸ்கின் கேர்னு நிறைய ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ரிலேட்டட். ஆக்சுவலா எஸ்இஓக்கு நீங்க ப்ராட் மேட்சே போயிடுறது பெட்டர். ஓகேங்களா? கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ண உடனே திரும்ப பழைய ப்ராசஸ்க்கே வரும் இது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் இங்க வால்யூம் இருக்கு, இது நான் அப்புறமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த பேசிக்ஸ் திங்ஸ் நான் முடிச்சிடுறேன்.
இங்க வால்யூம்னு இருக்குதா? இப்ப எனக்கு வந்து இது 1.5 இருக்குது, 110 இருக்குது, இதெல்லாம் இருக்குது. எனக்கு வால்யூம் வைஸா வந்து நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும், நானும் எடுத்துக்கலாம். இப்போ 1000ல இருந்து 10,000 வரைக்கும் வால்யூம் உள்ள கீவேர்டு எது எதுன்னு நான் கண்டுபிடிக்கணும்னா இப்படி போயிட்டு கொடுத்துட்டேன்னா அப்ப என்ன ஆகும்னா 1000ல இருந்து 10,000 ரேஞ்சில் உள்ள கீவேர்ட்ஸ் பாத்தீங்களா, எல்லாம் 9.k 9.k வருதா? இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணலாம். சார் இது மாதிரிலாம் எடுத்து நம்ம என்ன சார் பண்ண போறோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்ப பிளாகிங்லாம் பண்றாங்க, அஃபிலியேட் மார்க்கெட்டிங்லாம் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இது உபயோகப்படும். ஓகேங்களா? பிளாகிங்னா என்ன, அஃபிலியேட் மார்க்கெட்டிங்லாம் பின்னாடி நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் அது என்னன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்ப இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இல்ல எனக்கு வந்து ஒரு 500ல இருந்து 1000 வரைக்கும் தான் வேணும், பட் இங்க வந்து 500ல இருந்து 1000 கொடுக்கவே இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க நீங்க போயிட்டு 500ல இருந்து 1000 கொடுத்துக்குங்க, இல்லைன்னா 600 கூட கொடுங்க. எனக்கு இந்த ரேஞ்சில் மட்டுமே கீவேர்ட்ஸ் வேணும்னா அப்ளை கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலா 500ல இருந்து 600 ரேஞ்சுக்குள்ள என்ன கீவேர்ட்ஸ் இருக்கு அது மட்டும் தான் வரும். பாருங்க, எல்லாம் 590 அந்த ரேஞ்சில் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி ஃபில்டர் ஆப்ஷன் நம்மளுக்கு கூகுள் ஆட்ஸ்ல கிடையாது. ஏதே நம்ம பார்த்தோம், இந்த மாதிரி ஃபில்டர் ஆப்ஷன் கிடையாது. ஓகேங்களா? இது க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்தது கீவேர்ட் டிஃபிகல்ட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் இதை கிளிக் பண்றேன். கீவேர்ட் டிஃபிகல்ட்டில இதை அப்படியே படிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு புரியும். அப்படியே படிங்க என்னெல்லாம் இருக்குது. அவங்க பக்கத்துல ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களா, அதையும் படிக்கலாம். அப்படின்னா என்னது? ரொம்ப கஷ்டமான வேர்ட்ஸ் வந்துட்டு அந்த பெர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆர்டர். அப்ப இங்க ரைட் சைடுல ஒன்று கொடுத்துருக்காங்களா, அது என்னது? கேடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. அப்ப இதுக்கும் என்ன மீனிங்? அப்ப இங்க 35 கொடுத்துருக்காங்க. 35 எங்க வருது பாருங்க, இங்க பாசிபிள் அப்படின்னா என்னது? அந்த ரேஞ்ச்குள்ள இருக்கு. இல்ல நீங்க சொல்றீங்க ஆனா கரெக்டா சொல்ல மாட்டீங்க. இந்த வேர்ட் வந்துட்டு அந்த இப்ப ஸ்கின் கேர், இப்ப ரெண்டாவது லைன்ல ஸ்கின் கேர் இருக்கா, ஃபர்ஸ்ட் லைன்ல ஸ்கின் கேர் இன் ஹிந்தின்னு இருக்கு வந்துட்டு கொஞ்சம் லாங்கான வேர்டா இருக்கு. இது பாருங்க, 100 அவுட் ஆஃப் 35% டிஃபிகல்ட்டி இருக்குது, அதாவது ரேங்க் பண்றது கஷ்டமா இருக்கும் அப்படின்றதான் மீனிங். இப்ப இங்க நான் வந்து பாசிபிள் கொடுத்துருக்கேன். 30 to 49%ல இந்த 35% வருதா? அப்ப என்ன ஆகுதுன்னா பாசிபிள்னா பாசிபிள், இந்த கீவேர்டு வந்து ரேங்க் பண்றதுக்கு பாசிபிளா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படியே இங்க வந்தா 23 இருக்குதா, கிரீன் கலர்ல இருக்குதா? 23 எந்த நம்பர்ல வருது? ஈஸினா என்னது? ஈஸியா ரேங்க் பண்ணலாம், பாசிபிள் இருக்குது, ரேங்க் பண்ண முடியும். இப்ப அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணிட்டு இப்ப 57 இருக்குது. 57 எங்க வருது? டிஃபிகல்ட்னு வருது. அப்படி என்ன இங்க டிஃபிகல்ட் கீவேர்டு இருக்குது? ஸ்கின் கேர், ஒரே வார்த்தை. ஓகேங்களா? இப்ப கீவேர்ட்ல உங்களுக்கு நான் இங்க சொல்றேன், கீவேர்ட்ல 3 டைப் இருக்குது. ஷார்ட் டைல் இருக்குது, மீடியம் டைல் இருக்குது, லாங் டைல் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஷார்ட் டைல் கீவேர்ட்னா என்னன்னா ஒன் ஆர் 2 வேர்ட்ஸ். ஓகேங்களா? மீடியம் டைல்னா என்னன்னா 2 ஆர் 3 வேர்ட்ஸ். அதே வந்து இங்க இப்ப லாங் டைல்னா 5 to 6 keywords. இப்ப ஷார்ட் டைல்னா என்ன? ஸ்கின் கேர்ன்றது ஷார்ட் டைல், அது வந்து ஜெனரிக்கான ஒரு வேர்டு. ஸ்கின் கேர்னா அவங்க பெனிஃபிட்ஸ் கேட்குறாங்களா, ஸ்கின் கேர்னா ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்களா, எதுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நம்ம நேத்தே பார்த்தோம், இந்த மாதிரி ஒரு வார்த்தையில யாரெல்லாம் ரேங்க் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட அத்தாரிட்டிலாம் ஹையா இருக்கும். நம்ம போய் அவங்க கூட காம்படிட் பண்ண முடியாது. நம்ம என்ன கீவேர்ட்ஸ் இது பண்ணோம், லாங் டெயில் கீவேர்டு தான் எடுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு பெங்களூர்ல ரேங்க் பண்ணா போதும் இப்போதைக்கு. அப்ப நான் இங்க என்ன கீவேர்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன்? இதெல்லாம் என்ன கீவேர்டு? ஷார்ட் டெய்லா, மீடியம் டெய்லா, லாங் டெய்லா? இப்ப இங்க எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. ஷார்ட் டெயில் கீவேர்ட்னா எத்தனை வேர்டு வரும்? ஷார்ட் டெய்ல்னா 56 1 to 2. இங்க 1 to 2 இருக்குதா? மீடியம் டெய்ல்னா 2 to 3. ஸோ 1 கீவேர்ட் 2 to 3 இருக்குது. மீதி ரிமைனிங் எல்லாமே வந்து 4 5 6ல இருக்குதா? இதெல்லாம் லாங் டெயில் கீவேர்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்கா லாங் டெயில் கீவேர்டு தான் நம்ம எடுக்க போறோம். ஸோ இதுல எது ஹை கன்வர்ஷன், சேல்ஸ் அண்ட் கன்வர்ஷன் கொடுக்குன்னா
லாங் டெயில் கீவேர்டு தான் நம்ம பிசினஸ்க்கு ஹை கன்வர்ஷன் கொடுக்கும். ஓகேங்களா? புரிஞ்சுதா? அப்ப நம்ம இங்க என்ன பண்ணணும்? இந்த செம்ரஷ்ல இங்க என்ன பண்ணணும்? லாங் டெயில் கீவேர்டு தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு ஸ்கின் கேர் கிளினிக் வைக்க போறேன் பெங்களூர்ல. எனக்கு வந்து என்னென்ன கீவேர்டு இருக்குதுன்னே எனக்கு தெரியல. நான் நேற்று போயிட்டு கூகுள் ஆட்ஸ்லாம் நம்ம சர்ச் பண்ணி எடுத்தோம். அது ஒன்று ஒன்றா டைப் பண்ணி எடுத்தோம். பட் எனக்கு என்ன கீவேர்டு இருக்குதுன்னு தெரியலனா, நான் ஒரு ஸ்கின் கேர் கிளினிக் வந்து பெங்களூர்ல வச்சிருக்கேன்னா, என்னோட சர்வீஸ் என்ன ஸ்கின் கேர், என்னோட ஏரியா என்ன பெங்களூர், இதை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணியாச்சா? ஆட் பண்ணி இப்போ என்ட்ரு கொடுங்க. இது வந்து டைரக்ட் மெத்தடு. இப்போ என்ட்ரு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 144 கீவேர்டு தான் இருக்குது. டோட்டல் வால்யூமு 3250 வால்யூம் தான் இருக்குது. ஆவரேஜ் டிஃபிகல்ட்டினா இப்போ நம்ம இங்கிலீஷில் 95 வாங்குவோம். நம்ம இங்கிலீஷில் 95 வாங்க போகிறது இல்லை. சாரி, இங்கிலீஷில் ஒரு 70 80 வாங்குறோம்னு வச்சுக்கலாம். தமிழ் ஒரு 70 80, மேக்ஸில் ஏதோ 60 70 எப்படி வாங்கிட்டே இருக்கும். ஓவராலாக ஒரு பர்சன்டேஜ் வருது இல்லையா? அதுதான் இந்த பர்சன்டேஜ். ஏன்னா ஒரு கீவேர்டு வந்து 57 இருக்கு, ஒரு கீவேர்டு வந்து 70. ஓவராலா கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 35% வருது. இப்ப இங்க கீவேர்ட் டிஃபிகல்ட்டின்னு ஒன்று இருக்குதா? இப்ப இங்க போயிட்டு கூட நம்ம ஈஸி, பாசிபிள் இதெல்லாமே நம்மளுக்கு தெரியும். இப்ப நம்ம இங்க பார்க்காம இங்கே கூட பார்த்துக்கலாம். இது வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் டஃப்பான கீவேர்டு தான். கொஞ்சம் ரேங்க் பண்றது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வால்யூம் எவ்வளோ இருக்குது? 1.3. அது வந்து பர் மந்த்துக்கு 1300 பீப்புள் வந்து தேடுறாங்க. பெஸ்ட் ஸ்கின் கேர் கிளினிக் இன் பெங்களூர்ன்றதுக்கும் 590 வால்யூம் இருக்கு. மீடியமான வால்யூம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? பட் கீவேர்ட் டிஃபிகல்ட்டி கொஞ்சம் ஹையாவே இருக்குது. ஓகேங்களா? இப்ப நான் வந்து இங்க போயிட்டு டாக் சேல் அப்படின்னு போட்டு இதை ரிமூவ் பண்ணிடுறேன். பெங்களூர்ல என்டர் பண்ணுறேன். இப்ப ஜென்ரலா டாக் சேல் அப்படின்ற கீவேர்டுக்கு எவ்வளவு வால்யூம் இருக்குது, டோட்டல் வால்யூம் எவ்வளவு வால்யூம் இருக்குன்றத பார்க்கலாம். 8.7K கீவேர்டு இருக்குது ஓவராலா இந்தியா ஃபுல்லா. 12,10,000 சம்திங் இருக்குது வால்யூமு. டாக் ஃபார் சேல் இருக்கு 8.1 இருக்குது. எனக்கு இப்போ வந்து நான் வந்து டாக் சேல் தான் பண்றேன், பிஸ்னஸ் வந்து டாக் சேல் தான் பண்றேன். ஆனா எனக்கு எக்ஸாக்டா பெங்களூர் கீவேர்டை எனக்கு கண்டுபிடிக்க முடியலன்னா நம்ம என்ன பண்ணலாம், டேரக்டா இங்க பெங்களூர்னு ஆட் பண்ணி தேடி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க இன்க்ளூட் கீவேர்டுன்னு இருக்குதா? இப்ப இங்க போயிட்டு நான் பெங்களூர் மட்டும் ஆட் பண்றேன். ஓகேங்களா? ஜஸ்ட் அப்ளை. நான் பெங்களூர் நான் அப்ளை பண்ணிட்டேன்னா எனக்கு பெங்களூர் கீவேர்டு மட்டும்தான் இங்க வரும். வந்துருச்சா? டாக் ஃபார் சேல் இன் பெங்களூர். இப்போ இந்த இதுல வந்துட்டு வால்யூம் எவ்வளவு கம்மியா இருக்கும் அவ்வளவு வந்துட்டு நமக்கு ஈஸியான வேர்டு. இல்ல புரியல, இன்னொரு சொல்லுங்க. இப்போ இந்த கேடியில வந்துட்டு வால்யூம் இருந்துச்சு இல்லைங்களா? ஆமா. சோ அதுல வந்துட்டு எவ்வளவு கீழே போட்டு அது ஈஸியான வேர்டு, பாசிட்டிவான வேர்டு. ஆமா, இங்கே இந்த வேர்ட்ல வந்துட்டு நம்ம இல்ல ஈஸியா இல்ல சர்ச் இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்க. இது வந்து கொஞ்சம் ஆரஞ்சுனா கொஞ்சம் ஈஸி, பண்ணி கிரீன்னா பாசிபிள், ஈஸி. சிலதெல்லாம் ரெட் இருக்கும், அதெல்லாம் ஹைலி காம்படிஷன். அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் நம்ம ரேங்க் பண்றது ரொம்ப டைம் எடுக்கும். 2-3 years தான் எடுக்கும். வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளவு லோவஸ்டா இருக்கோ அது வந்து ஈஸியா நம்ம வந்து ரேங்கிங் பண்ணலாம். யூசுவலா பாருங்க இது எல்லாமே லாங் டெயில் கீவேர்டு. நல்லா பாருங்க, எல்லாம் லாங் டெயில் கீவேர்டு. ஸோ ஷார்ட் டெயில் எல்லாமே டஃபா தான் இருக்கும். செகண்ட் ஷார்ட் டெயில் உங்களுக்கு வந்து கன்வர்ஷன் கொடுக்காது, லாங் டெயில் தான் ஹை கன்வர்ஷன் கொடுக்கும். நீங்க பாருங்க, டாக் சேல் அப்படின்றது ஹை கன்வர்ஷன் உங்க பிசினஸ் கொடுக்குமா, இல்ல டாக் சேல் பெங்களூர் ரேங்க் பண்ணும்போது உங்களுக்கு ஹை பிசினஸ் கிடைக்குமா? அப்ப லாங் டெயில் கீவேர்டு தான் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. இவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுதா உங்களுக்கு? இது கொஞ்சம் நீங்க உங்க பிசினஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம், அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேங்களா? இப்ப டாக் ஃபார் சேல் இன் பெங்களூர் அப்படின்றத நம்ம கீவேர்டா எடுத்துட்டோம். என்ன பண்ணிருக்கோம்னா சிம்பிளா என்னோட பிசினஸ் என்னன்னு போட்டு இப்போ இன்டீரியர் டிசைன் போட்டு பெங்களூர் ஆட் பண்ணிடுங்க. அப்ப நம்மளுக்கு என்ன கீவேர்ட்ஸ் இருக்குன்றது நம்ம இங்கே பாத்துக்கலாம். டாக் பப்பீஸ் சேல் 390 இருக்குது. இப்போ இந்த கீவேர்ட் நம்ம ஆட் பண்ணிருக்கோமான்றதை நம்ம ஒரு முறை காப்பி பண்ணிட்டு இங்க போய் செக் பண்ணிக்கலாம். டாக் பப்பீஸ் சேல் பெங்களூர் பாருங்க, டாக் பப்பீஸ் சேல் பெங்களூர், பப்பீஸ் சேல் பெங்களூர் ரெண்டும் ஒண்ணுதான், ஆல்மோஸ்ட் ஒரே மீனிங் தான். நம்ம வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் வால்யூம்லாம் ஆட் பண்ணல, ஜஸ்ட் கீவேர்டா ஆட் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான்.
ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இது கொஞ்சம் ரஃபாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இப்போ நோட் புக்கில் எடுத்து பெண்ணை இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இது கொஞ்சம். அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு செக்யூருக்கு வரும். அதுதான் கரெக்டான ஒரு வெப்சைட் பிளானிங் சொல்லுவாங்க. பிளானிங்னு சொல்லுவாங்க இது பேர். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இப்போ வேற என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆக்சுவலாக டாக் ஃபார் சேல்ன்ற பெங்களூருக்கு வந்து ஹை வால்யூம் இருக்குது. இப்போ நம்ம இங்கே என்ன எடுத்திருக்கோம் ஆக்சுவலாக பப்பி சேல் பெங்களூர்னு இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம் டாக் ஃபார் சேல்ன்ற கீவேர்டு கூட நம்ம பார்க்கணும். இங்கே பாருங்க டாக் சேல் இன் பெங்களூர்னு இருக்குது. டாக் ஃபார் சேல் இன் பெங்களூர்ன்றதை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் இன்னொரு கீவேர்டை ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆல்மோஸ்ட் ஹையாக தான் இருக்குது வால்யூம். ஸோ இது செம்ரஷோட வால்யூம் தான். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பண்ணியாச்சு. எல்லா கீவேர்ட்ஸும் பாருங்க ஒரே மீனிங்ல தான் இருக்குது. சேல் 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 அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு பேஜில் ஒன்று. இப்போ நான் என்ன பண்ணுறேன் செகண்ட் கீவேர்டை போய்ட்டு ரிசர்ச் பண்ணுறேன். டாக் பிரீட் இன் பெங்களூர். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் நான் டாக் சேல் போட்டிருக்கேன்னா சப்போஸ் எனக்கு இதுவுமே மறந்து போச்சுன்னா இது ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு இங்கே பாருங்க லெஃப்ட் சைடில் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு காட்டுறாங்க. பப்பி இருக்குது, காண்டாக்ட் இருக்குது, இமெயில் இருக்குது. இப்போ டாக் சேல் அது கூட பப்பின்ற கீவேர்டை நான் ஆட் பண்ணிடுறேன். அப்போ என்ன ஆகும் பப்பி ப்ளஸ் டாக் சேல் இந்த கீவேர்ட்லாம் என்னென்னலாம் இங்கே இருக்குதோ அது எல்லாமே வந்துடும் பாருங்க. பப்பி டாக் ஃபார் சேல், லேப்ரடர் டாக் பப்பி ஃபார் சேல், டாக் ஆன்லைன் பர்ச்சேஸ் ஃபார் சேல், இதெல்லாம் வந்துருச்சா? இங்கே இருக்கிற வார்த்தைகள் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த பப்பீஸ் டாக் சேலுன்ற வார்த்தை கூட இன்வால்மெண்ட் ஆகிற கீவேர்ட்ஸ். இப்போ நான் பெங்களூர்னு இருக்குதா பெங்களூர்னு போட்டுறேன். சம்டைம்ஸ் இங்கே இது இல்லைன்னா நீங்கள் இங்கே ஆட் பண்ணிடலாம். இல்லைன்னா நீங்கள் இன்க்ளூட் கீவேர்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அங்கேயே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க கீவேர்டு வந்துருச்சா அதே கீவேர்டு இப்படி எல்லாம் ஃபில்டர் பண்ணி நீங்கள் தேடலாம். இதுதான் வந்து ஒரு பெரிய பெனிஃபிட். கூகுள் ஆட்ஸ்ல பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ்ல லோக்கலாக நீங்கள் மேனுவலாக தேடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எக்ஸாக்டான வால்யூம் உங்களுக்கு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? இப்போ இன்டென்ட்னு ஒன்று இருக்குது பாருங்க. இன்டென்ட்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் பெங்களூருன்றதை ரிமூவ் பண்ணிடுறேன். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ ஸ்கின் கேர் தான் நீங்கள் பண்ணுறீங்க. மெயினாக ஸ்கின் கேர் தானே உங்கள் பிஸ்னஸ். ஸ்கின் ட்ரீட்மெண்ட்டா? ஸ்கின் ஸ்கின் ட்ரீட்மெண்ட் தான் அப்போ போட்டுடுறேன். நான் பெங்களூர் எதுவுமே போடல. ஓகேங்களா? ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா வந்து ஸோ ஸ்கின் ட்ரீட்மெண்ட்க்கு இன்னும் ஹையாக இருக்குது வால்யூம் பிஸ்னஸ் எல்லாமே. ஸ்கின் ஒயிட்னிங் ட்ரீட்மெண்ட் 14.k இருக்குது. கீவேர்ட் டிஃபிகல்ட்டி பாருங்க ஹையாக இருக்குது, லோவாக தான் இருக்குது. இப்போ இங்கே பாருங்க ஃபங்கல் இச்சிஸு கயா க்ரீம் பெங்களூர் இங்கே இருக்குதா இதை நான் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இங்கே இன்டென்ட்னு இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இன்ஃபர்மேஷன்லாம் என்னன்னா the user wants to find an answer to specific question. அதாவது வந்து யூசருக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. இப்போ நான் வந்து வாட் இஸ் ஸ்கின் இது என்னது பிரைட்னிங்கா பிரைட்னிங் ட்ரீட்மெண்ட்னா எனக்கு என்னன்னு தெரியல. அப்போ நான் என்ன தேடுவேன்? ஓகே வாட் இஸ் ஸ்கின் பிரைட்னிங் ட்ரீட்மெண்ட்னு தேடுவேன்னா அது எல்லாமே இன்ஃபர்மேஷன் கீவேர்டு. ஓகேங்களா? இப்போ வாட் இஸ் ஸ்கின் பிரைட்னிங் ட்ரீட்மெண்ட் தேடுறவங்க உங்க ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்களா? ஏன்? அதை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இப்ப பாருங்க வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைன்னா நான் என் வெப்சைட் வந்துச்சுன்னா ஓகேப்பா இங்க கோர்ஸ் சேர்ந்துடலாம் அப்படி சேர மாட்டாங்க. எனக்கு அந்த விஷயம் பத்தி தெரிஞ்சுக்கணும். இது வந்து நம்ம இது வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? இப்ப இப்படி வச்சுக்கோங்க. வாட் இஸ் ஸ்கின் பிரைட்னிங் ட்ரீட்மெண்ட்னு ஒரு அவன் தேடுறான், உங்க வெப்சைட் தான் வருது. அடுத்து ஸ்கின் பிரைட்னிங் ட்ரீட்மெண்ட் பத்தி நிறைய விஷயம் தேடிட்டே இருக்கான், உங்க வெப்சைட்டே வந்துனே இருக்கு. சரிப்பா அவன் பெங்களூர்ல தான் இருக்கான். அப்போ சரி ஸ்கின் பிரைட்னிங் ட்ரீட்மெண்ட் பெங்களூர்ல எங்க இருக்குன்னு தேடும்போது உங்களதே வருது. அப்போ இங்கே என்ன ஆகும்? ட்ரஸ்ட் பில்ட் ஆகுமா? உங்ககிட்டே வந்து சர்வீஸ் எடுப்பாங்க. ஏன்னா எதை தேனாலும் இவங்களுக்கு தான் வருது.
அத்தாரிட்டியா இருக்கு இந்த வெப்சைட். அத்தாரிட்டி பில்டு பண்றதுக்கு தான் இன்ஃபர்மேஷன் கீவேர்டு எடுத்து ஒர்க் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு அத்தாரிட்டி பில்டு பண்ணனா இங்க இன்ஃபர்மேஷன் போய்க்கலாம். பட் லோக்கல் பிசினஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கீவேர்ட்லாம் தேவையில்லை. டைரக்டா டிரான்சாக்ஷன் கீவேர்ட், கமர்ஷியல் கீவேர்ட் தான். டிரான்சாக்ஷன் கீவேர்ட்னா என்னது? the user want to complete an action conversion. ஏன்னா நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எதுக்கு பண்றோம்? கன்வர்ஷனுக்காக தான் பண்றோம். இப்போ நான் நிறைய விஷயம் வந்து கூகுள் ஆப் ரன் பண்றேன், எல்லாம் ரன் பண்றேன். எனக்கு நிறைய கால் வருது. ஒரு பக்கம் கஸ்டமர் ஏ, அதாவது பிசினஸ் ஏவுக்கு நிறைய கால்ஸ் வருது, பிசினஸ் பிக்கு நிறைய கன்வர்ஷன் வருது. எது முக்கியம் நம்மளுக்கு? கன்வர்ஷன் தான் முக்கியம். அதுக்காக தான் நான் மார்க்கெட்டிங்கே பண்றேன். கன்வர்ஷன் தான். நான் ஃபோன் பண்ணி கேட்கறேன், அந்த பொருளை வாங்கிட்டேன். சேல்ஸ்னா லீட்ஸ்னா என்ன? நான் ஃபோன் பண்றாங்க, வாங்கல. ஸோ லீட்ஸை விட நம்மளுக்கு கன்வர்ஷன் முக்கியம். அப்போ இந்த கீவேர்டு, டிரான்சாக்ஷன் கீவேர்டு எல்லாமே ஹை கன்வர்ஷன். அப்போனா என்ன கீவேர்டா இருக்கும்? ஸ்கின் ட்ரீட்மெண்ட் இன் பெங்களூர். இந்த மாதிரி தேடுறவங்க யாருமே இன்ஃபர்மேஷன் தேட மாட்டாங்க. இமீடியட்டா எனக்கு ட்ரீட்மெண்ட் வேணுன்றவங்க தான் தேடுவாங்க. ஸோ அதுதான் டிரான்சாக்ஷன். இது புரியுதா? நெக்ஸ்ட் கமர்ஷியல்ன்றது ஆல்மோஸ்ட் டிரான்சாக்ஷனல் மாதிரி தான். ஓகேங்களா? இன்ஃபர்மேஷனல் பிளஸ் டிரான்சாக்ஷன் இது ரெண்டும் சேர்ந்து தான் கமர்ஷியல் கீவேர்ட்ஸ். ஓகேவா? நேவிகேஷனல்லாம் என்னன்னு நான் இங்கே காமிக்கிறேன் பாருங்க. கிளிக் பண்றேன், அப்ளை பண்றேன். இங்க என்னெல்லாம் வருது நீங்களே படிச்சு பாருங்க. இது கீவேர்டா? வி கேர் ஸ்கின் ட்ரீட்மெண்ட். வி கேர்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும், பக்கா பிராண்டு. அடுத்தது என்ன இருக்கு? ஓலிவா. அடுத்தது என்ன இருக்கு? அப்ப என்ன நேவிகேஷன் கீவேர்ட்னா என்ன? பிராண்ட் கீவேர்டு எல்லாமே நேவிகேஷன் கீவேர்டு. இப்ப நான் சிம்பிளா இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. நான் ஷூஸ்ன்னு டைப் பண்றேன், என்டர் பண்றேன். ஷூஸ்ன்னு டைப் பண்ணிட்டு நான் இங்க என்ன தேடி இருக்கேன்? நேவிகேஷன் கீவேர்ட் தேடி இருக்கேன். என்ன வருதுன்னு பார்க்கலாம். என்னென்னலாம் வந்திருக்கு நீங்களே படிச்சு பாருங்க. ரெட் டேப் பிராண்டு தான் அதுவுமே. கேம்பஸ் பிராண்டு, உட்லாண்ட் பிராண்டு, காமார்ட் பிராண்டு, மெட்ரோ, ஏசியன், ஏசி, எல்லாமே பிராண்ட் நேம் தான். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? நேவிகேஷன்ல என்னது? பிராண்ட் நேம். இன்ஃபர்மேஷன்லாம் கொஸ்டின்ல வரும். அது ஆல்மோஸ்ட் நமக்கு என்ன தேவை? இப்போ நம்ம கீவேர்டுக்கு டிரான்சாக்ஷனல் கீவேர்டு தான் தேவைப்படும். அப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ 1-2 கிளாஸ் ஆன்லைன்ல எடுத்தா கூட உங்களுக்கு ஓகே தானே? ஆன்லைனே வரமாட்டேன் சார் அப்படின்றீங்களா? ஓகே. இப்போ இந்த செம்ரஷ்ல எப்படி கீவேர்ட் ரிசர்ச் பண்றதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? இங்க அட்வான்ஸ் ஃபில்டர்னு ஒன்று இருக்குது. இந்த சிபிசின்றது என்னன்றது நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். ஏன்னா அது பிளாகிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்றது. அதை நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். அட்வான்ஸ் ஃபில்டர்னா என்னன்னா, வேர்டு கவுண்ட் நான் ஒன்று சொன்னேன் இல்லைங்களா? ஷார்ட் டெயில், மீடியம் டெயில், லாங் டெயில். அப்ப நான் ஷூஸ் என்ற கீவேர்டுக்கு எனக்கு லாங் டெயில் கீவேர்டு மட்டும் வேணும்னா இங்க போயிட்டு இன்னும் பாருங்க, நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ மறுபடியும் சர்ச் பண்றேன். நீங்க கேட்டீங்க இல்லையா டிஃபிகல்ட்டில கீவேர்ட் டிஃபிகல்ட்டா என்ன அப்படின்றத நான் இன்னொரு முறை கூட காமிச்சிருப்பேன். 60க்கு மேல வரும். சில கீவேர்ட்லாம் 90 கிட்டலாம், 90லாம் இருக்கும். ஓகே. இப்போ இங்க அட்வான்ஸ் ஃபில்டர் இருக்குது. எனக்கு ஷூஸ் என்ற கீவேர்ட்ல லாங் டெயில் கீவேர்டு மட்டும் வேணும். அப்போ நான் என்ன பண்றேன்? வேர்டு கவுண்ட்ல போயிட்டு 5 to 6 அப்ளை. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா லாங் டெயில் கீவேர்டு மட்டும் வருதா? ரெட் டேப் ஷூஸ், நைக்கி ஷூஸ். ஏன்னா நம்ம இங்க வந்து இன்டென்ட் வந்து நேவிகேஷன் லாஸ்ட் டைம் கொடுத்ததுனால அதே எடுத்துக்கிச்சு. நேவிகேஷன் எடுத்துட்டு கொடுக்குது. ஓகேங்களா? அப்போ எல்லாமே லாங் டெயில் கீவேர்டு வருதா? ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபார்மேட்ல கீவேர்ட் ரிசர்ச் பண்றதுக்கு தான் நம்ம வந்து செம்ரஷ் யூஸ் பண்ணுறோம். புரிஞ்சுதா? இது வரைக்கும் நான் ஸ்டாப் பண்றேன். ஓகேவா?